இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னா எஸ்பிஓங்க. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்காங்க. இந்த ஃபீல்டில் வந்து இவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்என்எல் சிம்மில் வந்து நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குன்னா, அதாவது 4G வந்து வரலன்னா, அதுக்கப்புறம் வந்து நெட்டு யூஸ் பண்ண முடியல, பிஎஸ்என்எல் வந்து நெட் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த பிஎஸ்என்எல் நெட்டை வந்து நெட்ஒர்க் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? குறிப்பாக நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நெட்டு யூஸ் பண்ணாமல் ஒரு நெட்டு வந்து ஹேங் ஆகும், இல்லைனா வந்து லேக் ஆகும், அந்த இஷ்யூலாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா ஃபோன்லேயும் செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போய்ட்டு மொபைல் நெட்ஒர்க்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் பிஎஸ்என்எல் வந்து ஃபஸ்ட் சிம்மில் மட்டும்தான் வைக்கணும். ஓகேங்களா? செகண்ட் சிம்மில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு மாற்றிட்ட பிறகு அதை வந்து டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸ்பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்குங்களா, நான் சொல்கிற மாதிரியே வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? அது வந்து ஏபிஎன்னில் போய்ட்டு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு பிறகு கிளிக் கொடுத்து ரீசெட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. ஓகே, எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட் நியூ ஏபிஎன் இருக்குல்ல, நான் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். நேம் இருக்கிற இடத்துல வந்து பிஎஸ்என்எல் 4G டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டேன். ஏபிஎன்னில் செட்டிங் வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் நெட் சொல்லிட்டு போடுங்க. ஓகே கொடுத்துருங்க. நான் ஓகே கொடுத்துறேன். அப்படி கீழே வந்தீங்கன்னா வந்து அத்தன்டிகேஷன் டைப்னு இருக்குல்ல, அதில் வந்து கீழே இருக்க பிஏபி ஆர் சிஹெச்ஏபின்னு இருக்குல்ல, அதுக்கு கொடுத்துருங்க. அது கொடுத்துட்ட பிறகு கீழே வந்து ஏபின்னு டைப்னு இருக்குல்ல, நான் டைப் பண்ண மாதிரி பண்ணுங்கள். டிஃபால்ட்டை மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? கீழே வந்து ப்ரோட்டோக்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏபிஎன் ப்ரோட்டோக்கால், அதில் வந்து நான் வைக்கிற மாதிரி செட்டிங்ஸ் IPR-v4 IPR-v6 அதுதான் வைக்கும். ஓகேங்களா? கீழே அப்படியே வாங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அதே தான் IPv4 IPv6ன்னு இருக்குது, அது கொடுங்க. கொடுத்து பேரியர் பார்த்தீங்களா, பேரியர் வந்து கிளிக் கொடுத்துட்டு அது அன்ஸ்பெசிஃபைட் எடுத்துகிட்டு LTP HSPAP HSAP HESUP நான் கொடுத்துடாமல் எப்படி கொடுங்க. UNTPS அப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா GPSR உனக்கு கீழே வந்து கொடுத்துருங்க. இங்கே சேவ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன், அது சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்ட பிறகு இந்த நம்ம யூஸ் பண்ண ஏபிஎன் நியூவாக க்ரியேட் பண்ண ஏபிஎன் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோன் கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நெட்ஒர்க் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.